120 சங்கீதம். நான் சமாதானத்தை நாடுகிறேன். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும். ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்தது போதும். சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன். அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள். நாம் இந்த நாளிலே பல நெருக்கத்திலே போய்கொண்டிருக்கலாம். அந்த நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கபட நாவுள்ள மனுஷர்களுக்கு, பொய் உதடுகளுள்ள மனுஷருக்கும் நமக்கு தப்புவிக்கிற தேவன், பலவானுடைய கூர்மையான அம்புகளினாலே நமக்கு பல நிந்தனையான வார்த்தைகள் நம்மை நோக்கி வரலாம். நாம் சமாதானத்தை எண்ணி சில மனுஷர்களோடு பழகலாம். ஆனால் அவர்கள் அந்த சமாதானத்தை விரும்ப மாட்டார்கள். அதனாலே இந்த சங்கீதத்தில் சொன்னது போல, சமாதானத்தை பகைக்கிறவர்கள் ஆத்துமா குடியிருந்தது போதும். அவர்களோ யுத்தத்துக்கு எத்தனப்படுகிற காரியங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த வேளையிலே நாம் ஜெபிக்கும் போது ஒத்தாசை வரும் பர்வதம் நமக்கு இறங்கி கர்த்தர் கிருபைகளை தந்தருள்வராக. இந்த வேளை நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ராஜா. சமாதான காரணரே, சமாதான பிரபுவே, அப்பா, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினவர் ராஜா. இதோ உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி எங்களுக்கு சமாதானத்தை தந்தவரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திர ராஜா. இதோ சமாதானத்தை பகைக்கிற கூட்டம் எங்களை சுற்றிலும் இருந்தாலும் மெய்யான சமாதானத்தை பூரணமாய் வழங்குகிற தேவன் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எப்போதெல்லாம் நெருக்கத்திலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோமோ அப்போதெல்லாம் எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். பொய் உதடுகள் உள்ள மனுஷருக்கும் கபட நாவுக்கும் எங்கள் ஆத்துமாவை தப்புவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. கபட நாவு வேறற்று போகட்டும். பலவானுடைய கூர்மையான அம்புகள் அவர் பலனற்று போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களை பூர்ண சமாதானத்தோடு நடத்த போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனி நாங்கள் மேசேக்கிலே சஞ்சரிக்க போவதில்லை, கேடாரின் கூடாரங்கள் அண்டில் குடியிருக்க போவதில்லை. எங்கள் ஆத்துமா தேவனுடைய தாபர ஸ்தலங்களிலே சமாதானத்தோடு தங்கியிருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.